ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான ஃபஸ்ட்டு மிட்டம் ஒரிஜினல் கொஸ்டின் ஆல்ரெடி ஒரு 6 டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்சுது. பட் நாளைக்கு நடக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால அப்டேட் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, ஒன் வேர்டு என்னென்ன பார்ட்லாம் கேட்குறாங்க, பேராகிராஃபில் நம்ம எது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ரைட்டுங்களா? இல்லை அடுத்து என்ன சப்ஜெக்ட் தேவையோ, என்ன மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் சினானம்ஸ் 2 கேட்டிருக்காங்க, ஏன்னா 50 மார்க் அப்படிங்கிறனால. ஆன்டனம்ஸ் 2 கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன கிராமர் பார்ட் கேட்பாங்கங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் இல்லையா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 ஒன் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்முக்கு அடுத்தபடியாக ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து நமக்கு நோஸ் ஜுவல்லேருந்து ஒன்றும் அஜய்லேருந்து ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு ப்ரோஸ்லேருந்து 2 ஒன் வேர்டு கேட்டிருக்காங்க, 3 ஒன் வேர்டு கேட்டிருக்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா மேட்ச் த ஃபாலோயிங். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் நமக்கு சப்ளிமெண்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரிலேருந்து மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லும்போது உமன் இன் ஒயிட் அப்படிங்கிறதுக்கு இதுலேயும் உங்களுக்கு மார்க் பண்ணியே கொடுத்துருக்கு. ட்ரெஸ்டு சிம்பிளி, ட்ரெயின் அப்படின்னு சொல்லும்போது வேர்வ்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம், சதீஷ் அப்படின்னு சொல்லும்போது பாய் ஆஃப் சம் ஏஜ் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிவேஷன் எக்ஸ்பென்ஷன் வந்து கேட்டிருக்காங்க, ஜிபி, பிசி, எஸ்பிஐ, ரைட்டுங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஜிபி அப்படின்னம்னா ஜிகாபைட்ஸ், பிசி அப்படின்னம்னா பர்சனல் கம்ப்யூட்டர், எஸ்பிஐ அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணுறது. எக்ஸ்பென்ஷன் வந்து நமக்கு 3 மார்க் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தும் கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ் வந்து நமக்கு 3 கேட்டிருக்கிறாங்க. எல்லாமே மேக்ஸிமம் ஒன்வேர்டு. ஏன் சார் ஒன்வேர்டாக கேட்டிருக்கிறாங்க? மொத்தமே நமக்கு 2 லெசன் சொல்லும்போது 50 மார்க் கொஸ்டின் எடுக்க முடியாது அவங்களால. அதனால லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டும் போதுமா அப்படின்னம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ரோஸில் பார்த்தீங்க அப்படின்னம்னா நோஸ் ஜுவல் 1 படிச்சிங்கன்னா போதும். எழுத வேண்டிய ஒரு பேராகிராஃப் உங்களால் ப்ரோஸில் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் லெட்டர் போலீஸ் கமிஷனருக்கு வந்து எழுத சொல்லியிருக்காங்க, நாய்ஸ் கேசஸை பற்றி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் அண்ட் நான் ரிசிப்ட் புக் பார்சல், அது வந்து ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க. 2 கம்ப்ளைண்டிங் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க 5 மார்க்கில். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் ஆக்சுவலாக ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. இதில் 50 மார்க் சொல்லும்போது ஒன் வேர்டாக ஃபுல்லாக கேட்டு நமக்கு போயம் பேராகிராஃப் வந்து கேட்காம இருக்கிறாங்க. போயம் பேராகிராஃபில் நமக்கு ஒருவேளை நாளைக்கு கேட்டால் என்ன சார் பண்ணுறது? த ஹீரோ அந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் படிங்க. ப்ரோஸில் பொறுத்த வரைக்கும் நோஸ் ஜுவல், போயத்தை பொறுத்த வரைக்கும் த ஹீரோ. இது 2 படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டிய 2 பேராகிராஃப்மே அட்டன் பண்ணலாம். லெட்டர் ரைட்டிங் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த கம்ப்ளைண்டிங் லெட்டர் வந்து ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இது டவுன்லோட் லிங்க் வேணும் அப்படின்னம்னா அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நமக்கு ஒன் வேர்டு ஃபுல்லாக பாருங்கன்ட்டேன். கொஸ்டின் ஆன்சருக்கு இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேராகிராஃப் வரைக்குமே உங்களுக்கு இதில் கவர் ஆகிடுது. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் தான். அந்த லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 லெட்டர் தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். அதனால் பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் தேவைப்படாது. இருந்தாலும் கல்விக்கவி.com அப்படிங்கிற லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.